இந்த தேர்தலினுடைய முடிவுகள் ராகுல் காந்தி மற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற வகையில் அமையும். இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். டெல்லியிலே இந்த இந்திய கூட்டணியுடைய ஆட்சி வரும். யார் பிரதமராக வருவது என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய ஸ்டாலினை போன்றவர்கள், ராகுல் காந்தியை போன்றவர்கள் முடிவு செய்வார்கள். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. மக்கள் விரும்புகின்ற ஒருவர் இந்த நாட்டின் பிரதமராக வருவார். காலையிலேருந்து வாக்குப்பதிவு பெரும்பாலான இடங்களில் வந்து மந்தமாகவே இருக்குது. ஆமாம், வாக்குப்பதிவு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகின்றது. நிலையமாக வெயில் ஏற்கனவே கடுமையாக இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் மோடியை துரத்த வேண்டும் என்ற ஆவலில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% தாண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த அளவிலே மோடியை விரட்டுவதற்காக மக்கள் அதிக அளவிலே வந்து வாக்களிப்பார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.